தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: இஸ்ரவேல் மக்களிடையே குடியிருப்பேன், என் மக்களாகிய இஸ்ரவேலரை கைவிட மாட்டேன் என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் புத்திரர் என்றால் கர்த்தரை தன் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு அவருடைய நீதி நியாயங்களையும் நிறைவேற்றி அதன்படி வாழ்கின்றவர்கள்தான் இஸ்ரவேலர் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாம் தான் இஸ்ரவேலர். பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், நம் நடுவே அவர் வாசம் பண்ணி நம்மை அவர் கைவிட மாட்டேன் என்று இன்று உறுதியாக வாக்குரைக்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆகவே நாம் மனதில் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும்: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தர் என் நடுவிலே வாசம் பண்ணி என்னை அவர் கைவிட மாட்டார், என் சந்ததியையே அவர் கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார் என்று நாம் இந்த வசனத்தை அடிக்கடி கூறிக்கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து நாம் கர்த்தர் என் நடுவில் வாசமாயிருப்பார், என் ஜனமாகிய அதாவது கர்த்தருடைய ஜனமாகிய என்னை அவர் கைவிட மாட்டார், நான் இதை விசுவாசிக்கின்றேன் என்று நாம் அடிக்கடி கூறிக்கொண்டே நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு தேவையானவற்றையெல்லாம் நிறைவேற்றி என்றும் நம்முடன், நம் வீட்டில், நம் பிள்ளைகள் மத்தியில், நாம் போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு நிமிடமும் நம் மத்தியில் வாசம் பண்ணி நம்முடன் அவர் இருப்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணி முது ஜனமாகிய எங்களை கைவிட மாட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் விரும்பியபடி இந்த அறிக்கையை நாங்கள் அனுதினமும் கூறிக்கொண்டே இருப்போம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.